அதாவது இப்ப வந்து பெரியார் திடல்ல வந்து சேகர் பாபு அமைச்சர் திமுகவின் அமைச்சரவையில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர். நம்மளோட இவருக்கு முதல்வருக்கு பாத்தீங்கன்னா வலதுகாரமாக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு திகாவையும் திமுகவையும் தனித்தனியா பிரிச்சு இதை பார்ப்போம். திகாவில இருந்து அண்ணா வெளியேறிய அந்த 18 வருடங்கள் பெரியாரோட முரண்பட்டு இருந்த காலகட்டங்கள் ஒன்று இருந்தது. அவர் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகுதான் பெரியார் வந்து அவங்களோட பயணிக்க ஆரம்பிச்சார். அப்ப அந்த 18 வருட இடைவெளி இருக்கு இல்லையா, அந்த 18 வருட இடைவெளியில திமுக தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை நிறைய வகையில மாத்திக்கிட்டே வந்தது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்ல ஆரம்பிச்சது. கிறிஸ்துவ அமைப்பின் ஒரு தலைவராக இருந்த பால் தினகரன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பெரியார் திடல்ல ஒரு அவருடைய ஜப கூட்டத்தை நடத்தினாரு. பெரியார் திடல் இருக்கக்கூடிய அந்த ஹால நடத்தினாரு. அக்னி நான் வந்து இன்னைக்கு விட்டுட்டாங்கன்னு சொல்லல, ஒரு மாற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அது அதிகமாக மாறுது. அது எப்படி அதிகமா மாறுதுன்னா, கடவுள் மறுப்பு கொள்கையிலும் சாதி ஒழிப்பிலையும் தீவிரமாக இயங்கி கொண்டிருந்த பெரியார் இயக்கம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திட்டு வந்து இன்னைக்கு பகிரங்கமா அம்பலப்பட்டு நிக்குது. ஆனா பலிஜா, பேஸ்த, போயர், எக்காரி, கவரா, ஈட்டிகா நாயுடு, கொல்லா, கலிங்கி, காப்பு, முத்திரியர், வேலம அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்குள்ள இவ்வளவு பிரிவுகள் இருக்கு. தமிழ்ல வந்து இந்த நாயுடு ஜாதியை சார்ந்தவர்களை நாயக்கர்னு அழைக்கிறாங்க. ராமகிருஷ்ணன் பதிவு போட்டிருக்காரு இல்லையா, அது கீழே வந்து நாயுடு மகாசபை சங்கம் வந்து வாழ்த்து சொல்லுது. அவங்க வந்து தமிழ்நாட்டுல சாதி சங்கமாக தங்களுடைய பெயரை வந்து அமைப்பு பெயரை ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. 2வது திருமணம் பயம் வச்சு நடத்துறாங்க. இந்த சாதிக்கு இந்த மக்கள் இந்த மணமகன் தேவை அப்படித்தான் அறிவிப்பு செய்றாங்க. பெரியாரை மட்டும் கிடையாது. ஆனா பெரியார் ஏற்றுக்கொண்ட அந்த காலகட்டத்திலேயே நான் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ண, அண்ணாவை என்னால ஏற்றுக்க முடியாத இருந்தது. வணக்கம். யூ தமிழ் ஊடகப்பினர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனையோட தான் நம்ம வர்றோம். அதுவும் சுற்றி பார்த்தோம்னா இந்த தீக்காக்காரங்க நம்ம திரும்பி வந்து மாட்டிக்கிறாங்களே. என்ன அப்படி ஒரு பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, ஒரு 2-3 பிரச்சனை இருக்குது. அதில் முக்கியமான பிரச்சனையை ஒரு 2 எடுத்துக்குவோம் இன்னைக்கு, சரிங்களா? அதில் வந்து சாதியை பற்றிய பிரச்சனை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓடிச்சு. சாதியை ஏற்றுக்கொண்டார்கள் தீக்காக்காரங்கெல்லாம். இத்தனை காலமாக ஏற்றுக்காம இப்போ மறுபடியும் ஏற்றுக்கிட்டாங்க. அது ஒன்று. அதுக்கு அடுத்தது வந்து இப்போ தீபாவளி இப்போ வந்துட்டு போச்சுல்ல, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அந்த தீபாவளியை வந்து கொண்டாடி இருக்காங்க. அவங்க கொண்டாடினாங்களா இல்லை பெரியார் அவரோட வழி வந்த அந்த இவங்களோட ஆதரவோட கொண்டாடப்பட்டதா? திமுக என்ற அரசாங்கம் தன்னை திராவிட கட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது, அவங்கெல்லாம் சேர்ந்து கொண்டாடினாங்களா அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் நாங்கள் வந்து பேசுவோம். இன்னைக்கு பெரியார் கொள்கையில பிடிப்போட இருந்து கொண்டிருக்கிற பிரெஞ்சு தமிழச்சி நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் தமிழச்சி. வணக்கம் அக்னி. ஆமா, நீங்க இப்ப இல்ல நம்ம இப்ப நடந்த விஷயத்தை பத்தி பேசுவோம். அதாவது இப்ப வந்து பெரியார் திடல்ல வந்து சேகர் பாபு அமைச்சர் திமுகவின் அமைச்சரவையில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர். நம்மளோட இவருக்கு முதல்வருக்கு பாத்தீங்கன்னா வலதுகாரமாக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு மனிதராக அவர் இருந்து கொண்டிருக்காரு. அவர் வந்து அறநிலையத்துறையை பார்த்து கொண்டிருக்காரு. அவர் வந்து இன்னைக்கு வந்து திமுக இருந்தாலும் திராவிட கட்சிகள் திராவிட கருத்துக்கள் பேசினாலும் அவர் வந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறதுனால அவர் வந்த உடனே பாத்தீங்கன்னா அறநிலையத்துறை அமைச்சர் ஆன உடனே பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே வேட்டியெல்லாம் கட்டிட்டு கும்பிடெல்லாம் போட்டுட்டு போனாரு. இன்னைக்கு வந்து பெரியார் திடல்ல வந்து தீபாவளி திருநாளை கொண்டாடி இருக்காங்க. அதுவும் அங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய தொகுதி அந்த மக்களுக்கு எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து, ஸ்வீட் எல்லாம் கொடுத்து, பட்டாசெல்லாம் கொடுத்து எல்லாம் பெரிய அளவுல பெரியார் திடல்ல கொண்டாடி இருக்காங்க. இதுதான் வந்து இது என்ன முரண் அல்லது இது என்ன அப்படியே ஒரு போற போக்குல இதெல்லாம் காலப்போக்குல எல்லாத்தையும் எல்லாம் தீக்காவும் இதை கைவிட்டுருச்சா அல்லது வந்து திமுகவும் கைவிட்டுருச்சா? ஆனா வந்து சனாதானம் பேசிக்கொண்டு இருக்காங்க.
இது என்னவான நிலைமை இருக்குது? நீங்க என்ன சொல்றீங்க, என்ன நினைக்கிறீங்க இந்த பெரியார் திடல்ல நடந்த இந்த விழா பத்தி? திகாவையும் திமுகவையும் தனித்தனியா பிரிச்சு இதை பார்ப்போம். திகாவுல இருந்து அண்ணா வெளியேறிய அந்த 18 வருடங்கள் பெரியாரோட முரண்பட்டு இருந்த காலகட்டங்கள் ஒன்று இருந்தது. அவர் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகுதான் பெரியார் வந்து அவங்களோட பயணிக்க ஆரம்பிச்சார். அப்ப அந்த 18 வருட இடைவெளி இருக்கு இல்லையா, அந்த 18 வருட இடைவெளியில திமுக தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை நிறைய வகையில மாத்திக்கிட்டே வந்தது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்ல ஆரம்பிச்சது. நாங்க பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோம், தேங்காயும் உடைக்க மாட்டோம், இதெல்லாம் வந்து ரொம்ப பிரபலமான வாசகங்கள். அப்ப வந்து சமரசமாக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப மக்கள் கிட்ட நாங்க ஓட்டு எடுக்க போகணும்னாக்கா சாதியை வந்து புறக்கணிக்க முடியாது, சாதி ஓட்டுகள் வாங்கணும். அப்ப எல்லா தரப்புலயும் அவங்க வந்து சமரசமாகறாங்க. ஆனா பெரியார் நான் வந்து இந்த ஓட்டு அரசியலுக்குள்ள வரமாட்டேன்னு அவர் விலகியே நின்றார். அவர் ஓட்டு அரசியலுக்குள்ள வரல. ஆனா தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது திமுக அவரை ஓட்டு அரசியலுக்கு பயன்படுத்தி இருக்கு. ஆனா திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்பொழுது தங்களுடைய கொள்கை தலைவர்னு சொல்லி பெரியாரத்தான் வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க. அப்போ கொள்கை தலைவர்னா என்ன, உங்களுக்கு பெரியார் சார்ந்த கருத்தியல் சார்ந்த கொள்கையே உங்ககிட்ட இல்லாத பொழுது உங்களுக்கு எதுக்காக பெரியார் தேவைப்படுறார் திமுகவுக்கு அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது சேகர் பாபுன்ற ஒரு நபர் திமுகக்குள்ள ஊடுருவார. அந்த விவகாரம்ன்றதே வந்து அதிமுகவில் இருக்கும் பொழுது ஜெயலலிதாவுக்கு சேகர் பாபு தேவைப்பட்ட மாதிரி திமுகவுக்கு சேகர் பாபு சில காரணங்களுக்காக தேவைப்படுறாரு. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில ரொம்ப நெருங்கிய தொடர்பு கொண்ட நபராக சேகர் பாபு இருக்காரு. அது ஒரு தனி சப்ஜெக்ட். ஆனா அவருடைய இந்த அரசியல் வாழ்க்கைக்கு முன்பு வர அவருடைய வாழ்க்கை அந்த புளியந்தோப்பு பகுதியில எப்படி இருந்ததுன்றது வந்து அந்த பகுதி மக்களே நிறைய சொல்லியிருக்காங்க. கஞ்சா விற்றவர்களாக அறியப்படுறாங்க. இதெல்லாம் வந்து புறக்கணிக்கிற செய்தி கிடையாது. சேகர் பாபு என்பவர் ஒரு புனிதராக வானத்திலிருந்து குறித்து வரல. அவரு வாழ்ந்த ஒரு ஏரியா இருக்குது, பிறந்து வளர்ந்த இடம் இருக்கு, அவருக்கும் ஆஸ்டாமுக்கான பிரச்சனை எல்லாமே இருக்கு வச்சுங்களா. இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது இன்று ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கு சிபிஐ விசாரணை போகுது. அது ஒரு பக்கம் விட்டுருவோம். நான் இது எதுக்காக சொல்றேன்னா, திமுக யாரெல்லாம் தங்களுடைய கட்சியில இணைக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் வந்து இம்பார்ட்டன்ட். அரசியல் அவங்களா பொலிட்டிக் படிச்சவங்களா, அரசியல் கொள்கைவாதிகளா, கருத்தியல்வாதிகளா, அதே மாதிரி செந்தில் பாலாஜி எடுத்துங்க. இப்படிப்பட்ட நபர்களை வச்சுதான் அவங்க சில தேவைகளுக்காக இந்த அமைச்சர்களை பயன்படுத்திக்கிறாங்க. இது ஒரு விஷயம் வச்சிருவோம். அமைச்சர் என்றாலே வந்து எல்லாரையும் நம்ம அவர்களுடைய பின்னணியை பொறுத்து தான் நம்ம எல்லாத்தையும் அவங்களுடைய நடவடிக்கை, அரசியல் நடவடிக்கை எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். மிக சமீபத்துல தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் பொழுது அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு தான் அந்த தொழிலாளர்களை விரட்டி அடிக்கிற வேலையெல்லாம் செஞ்சாரு. அதுக்காக நிறைய பிராடுத்தனங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அதுவும் சமூக ஊடகங்களை விவாதமாச்சு. அப்படிப்பட்ட ஒருவர் பெரியார் திடல்ல தீபாவளி அன்று சென்னை கிழக்கு மாவட்டம் எழும்பூர் சட்டமன்ற தொகுதி பிஎல்சி உறுப்பினர்கள் 1250 நபர்களுக்கு இனிப்பு மற்றும் உதவித்தொகையெல்லாம் வழங்கி கொண்டாடி இருக்காங்க. அது வந்து தீபாவளி அன்று அதுக்காக நடந்த நிகழ்வாக அவரே சேகர் பாபுவே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல படங்கள் வந்து பதிவு செஞ்சிருக்காரு. சரிங்களா. இப்போ தீபாவளிக்காக அவர்கள் நடத்திய நிகழ்வு வேற இடமா இருந்தாலும் நமக்கு அது ஒரு பொருட்டு கிடையாது. ஏன்னா திமுக ஏற்கனவே வெளிப்படையாக தீபாவளி வாழ்த்துக்களை இது வரைக்கும் சொன்னதில்லை. சமூக ஊடகங்களையும் சரி, ஆனா கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, ரம்ஜான் பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, திமுக இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. அது ஆனா அவங்க இந்து கடவுள் நம்பிக்கை ஆதரவாளர் இருப்பாங்க, உள்ளுக்குள்ள எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் இப்ப தீபாவளி கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. தீபாவளி நாள் தீபாவளி போனஸ் அரசு சார்பாக அறிவிப்பது வேறு. ஆனா கட்சிகள் கொண்டாட்ட மனநிலைக்கு வந்து அதை செய்ய ஆரம்பிக்கிறது வந்து அது நீண்ட காலமே நடந்துட்டு இருக்கு. அது வந்து இப்ப பொது இடங்கள்ல நடந்தது மாதிரி இப்ப பெரியார் திடலுக்குள்ள ஊடுருவத்தான் இங்க கேள்வியா இருக்கு. அதைத்தான் நீங்க பேச முற்படுறேன். இப்ப இத வந்து நான் விவாதமாக நம்ம ட்விட்டர்ல பதிவு செய்யும் போது ஒரு பெரியாரிஸ்ட் கேட்கிறாரு, பெரியார் திடல் வாடகைக்கு விடப்படுற ஒரு இடம், அங்க யார் வேணாலும் நிகழ்வு நடத்தலாம். அப்படி இருக்கும் பொழுது நீங்க வீரமணி தீபாவளி கொண்டாடினாரா, அதைத்தான் நீங்க கேள்விக்குட்படுத்தணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. இத நம்ம நுணுக்கமா இவர்கள் வைக்கிற இந்த கொஸ்டினை நம்ம ரொம்ப நுணுக்கமாக எப்படி நம்ம பேச முற்பண்ணாக்கா, கார்ல் மார்க்ஸ் எடுத்துங்க. ஒரு மார்க்சியவாதியாக அடையாளப்படுத்தப்படுகிற ஒரு தலைவராக இருக்கிறவர் ஜெர்மன்ல வாழறாரு. அப்புறம் வளர்ந்து படித்து அவர் அந்த புரட்சியில ஈடுபடுறப்போ ஜெர்மன்ல இருந்து வெளியேற்றப்படுறார் அரசால. அப்ப பிரான்சுக்கு வந்து அடைக்கலமாகிறாரு. அப்ப பிரான்ஸ் அரசாங்கமும் அவரை வந்து வெளியேற்றுது.
அப்புறம் மார்க்ஸ் வந்து இங்கிலாந்துக்கு போய் லண்டன் அருகே இருக்கிற ஒரு இடத்துல இருந்து அவருடைய மார்க்சிய இதை வந்து நூல்கள் எழுதுறாரு. தொடர்ந்து அந்த கொள்கை பிடிப்புல இருக்காரு. அங்கேயே இறக்குறாரு. அவருக்கு ஒரு கல்லறை இருக்கு. அப்போ ஜெர்மனுக்கு நான் மார்க்ஸ் நினைவிடத்துக்கு போயிருக்கேன். இதுல அதாவது அவர் பிறந்த வளர்ந்த வீடு வந்து நினைவு இடமா இருக்கு. அப்போ அங்கேயும் சரி, கல்லறைக்கும் போயிருக்கு, அங்கேயும் சரி, அவர் கொள்கைக்கு எதிரான எந்த இதுவும் இல்லை. அதே மாதிரி ரஷ்யாவிலயும் இது மாவோ சைனத்திலயும் பாத்தீங்கன்னாக்கா அதே மாதிரி நினைவிடங்கள் பொருட்கள்ல அவர் சம்பந்தப்பட்ட மார்க்சியம் அல்லது கம்யூனிசம், மாவோயிசம் எதுலயும் கொள்கை பிழன்ற சம்பவங்கள் எதுவுமே நடக்க அனுமதிக்க மாட்டாங்க. அந்த இயக்கத்துக்குள்ள இருக்கிற அதுவும் அந்த இடத்துல சொல்றேன். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுல ஈரோட்டுல பெரியார் நினைவிடம் இருக்கு, நினைவு இல்லம். அந்த நினைவு இல்லம் நம்பது அங்கேயும் நான் போயிருக்கேன். அங்க வந்து அவரு பொருட்கள் அவரு பயன்படுத்திய கட்டில அது இதுன்னு பொருள் எல்லாம் இருக்கும். ஆனா அவரு இறந்த இடம் தான் தீக்கத்திடல சமாதியா இருக்கு. அது சுத்தி இருக்கிற பகுதியில தான் வந்து நூலகம் இருக்கு, இடங்கள் வாடகைக்கு விடுறாங்க. அப்படி இருக்கும்போது பெரியார் ரொம்ப தீவிரமாக தீபாவளி பண்டிகை வந்து எதிர்க்கிறார். தமிழர்களை படுகொலை செய்தவர்கள் ஆரியர்கள், இந்த திராவிட ஆரிய போராட்டத்திலே படுகொலை நடத்தியது அதன் நினைவாகத்தான் வந்து இந்த பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க ஆரியர்கள் அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு மூர்க்கமாக கடைசி வரைக்கும் எதிர்த்து வந்தார். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் சமாதானத்துக்கு பேசுறாங்க இல்லையா, வாடகைக்கு கொடுத்தாங்க, நாங்க அந்த இடத்த வாடகைக்கு விட்டோம், நாங்க பெரியாருக்கு எதிரான கருத்தியலுக்கு எதிரான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா நாங்க அனுமதி பண்ணா நீங்க பணத்தை பிரதானப்படுத்துறீங்களே தவிர பெரியார் கொள்கைய பெரியாரோட சமாதி கட்டிட்டீங்க. இது அப்பவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இவர்கள் இந்த சந்தர்ப்பவாதியாக இவர்கள் மாறும் பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திலும் தங்களை எப்படி அம்பலப்படுத்துறாங்கன்னாக்கா, இப்போ மேல்மருவத்தூர் அந்த நபர் இறக்குறாரு இல்லையா, அம்மான்னு சொல்லி அழைக்கப்படுற அந்த நபர் இறக்கும் பொழுது இரங்கல் செய்தியில வீரமணி என்ன சொல்றாருன்னா, ஆன்மீக புரட்சியில ஈடுபட்டவர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மதம் என்பது கருத்தியலுக்கு இடதுசாரிய கருத்தியலுக்கு எதிரானது. மதத்துல என்ன புரட்சி செய்ய முடியும்? அப்படியான நூதனமான அறிக்கை இது வரைக்கும் யாருமே வெளியிட்டது இல்லை. அப்படி இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் வந்து சந்தர்ப்ப சூழலுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்தி மாத்தி பேசுற ஒரு நபராக வீரமணி இருக்கும் பொழுது அந்த வீரமணிக்கு எதிராக தாங்கள் எந்த வகையிலும் எதிர்கருத்து வைக்க கூடாதுன்ற திராவிட கழகத்துல உறுதியா இருக்காங்க. அப்ப இவர்கள் வீரமணிஸ்டுகளை உருவாக்கி இருக்கிறாங்க. இன்று இருக்கிற அருள்மொழியாக இருந்தாலும் சரி, மதிவதனியாக இருந்தாலும் சரி, ஆசிரியர் ஒரு கருத்தை பொதுத்தளத்துல அறிவிச்சிட்டாக்கா அதுக்கு எதிராக நம்ம எதுவுமே பேசக்கூடாது. அப்ப இது ஒரு மந்தை மனநிலை. வீரமணி ஒரு தற்குறி கூட்டத்தை உருவாக்கி விடுறாரு. வீரமணிஸ்டுகள் தற்குறிகளாக இருக்காங்கத்தான் நம்ம இதை பேச முடியும். அப்ப இவர்கிட்ட பெரியாரிய கொள்கை கிடையாது. பெரியாரிய ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்கள், அதை அனுபவிப்பவராக வீரமணி குடும்பம் மட்டும் இருக்கு. அதுல முரண்படுற பெரியாரிஸ்டுகள் வெளியேறியவர்கள், திமுக போய் இணைஞ்சவங்க இருக்காங்க, ராமகிருஷ்ணன் அமைப்புல இணைந்தவர் இருக்காங்க, குளத்துமணி அமைப்புல இணைந்தவர் இருக்காங்க. ஆனால் இவர்கள் கொள்கையற்றவர்களாக இருந்தாலும் இவர்களுக்கும் திகாவுக்கும் திமுகவுக்கும் பெரியார் எதற்காக தேவைப்படுகிறார் என்பதை நம்ம மக்கள் கிட்ட பேச வேண்டிய பொறுப்பு இருக்கு. இல்ல அது என்ன, அதாவது இன்றைய காலத்துல மட்டும்தான் இது நடந்திருக்கா? நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னதான் இது நடந்திருக்கான்னு பார்த்தோம்னா இல்லை. நீங்க வந்து கிறிஸ்துவ அமைப்பின் ஒரு தலைவராக இருந்த பால் தினகரன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து பெரியார் திடல்ல ஒரு அவருடைய ஜப கூட்டத்தை நடத்தினாரு. பெரியார் திடல் இருக்கக்கூடிய அந்த ஹால்ல நடத்தினாரு. அப்பவே வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வந்தது, எப்படி இது நடத்தலாம், என்ன இது பண்ணலாம்னு சொல்லி வந்தது. அதற்கு தீக்கால இருந்து வெளியேறிய பல நண்பர்கள் அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து இவங்கெல்லாம் ஒன்றிணைஞ்சிட்டாங்க. ஏன்னா இனம்ங்கிற ஒரு அந்த தெலுங்கு இனம்ங்கிற ஒரு இதோட அடிப்படையில இவங்கெல்லாம் ஒன்றிணைஞ்சிட்டாங்க. அதே இவர்கள் வந்து அன்னைக்கு எதிர்த்து கேட்டாங்க இவங்கெல்லாம். அப்பவும் வீரமணி என்ன சொன்னார்னா, பெரியார் திடல்ல இருக்கக்கூடிய ஹால்ல தான் விட்ட மொழிய அது வந்து வாடகைக்கு யாருக்கு வேணாலும் விடலாம் நாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பெரியார் திடல்லே வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து அது ஏன் இவருக்கு மட்டும் விட்டீங்க அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அன்றைய காலத்துல வீரமணி கூட காலேஜ் மெட்டோ என்னமோ அவரு இருந்திருக்காரு. சோ அதன் அடிப்படையில வந்து நண்பரா இருக்காரு அப்படிங்கறது பால் தினகரனோட ரொம்ப கை கொடுத்துட்டு மறைமுகமாக இருந்தது. அன்றைக்கு வெட்ட வெளிச்சமாகி
அவர் வந்து அந்த இதுக்கு பர்மிஷன் கொடுத்தாரு, அலோவ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லையே, நீங்க இந்த இது வந்து அவர் வந்து சரி, இன்னொன்னு ஒரே நிமிஷம். அதுக்கு அடுத்தது வந்து என்ன சொல்லணும்னா, இன்றைக்கு பெரியார் இதுல அந்த அவர் வச்சிருக்கிற அந்த அமைப்புக்குள்ள மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அவரது பையன், சரிங்களா, அவரு வந்து அவரோட பையன் வந்து திருமணம் பண்ணது வந்து ஒரு விநாயகர் சிலைக்கு முன்னாட போய் காதலிச்சு யாரோ ஒரு பொண்ணை வந்து அந்த குடும்பத்தோட எதிர்ப்பை மீறி அவர் போய் அங்க போய் ஒரு சாதாரண இதுல பண்ணி கொண்டிருந்தவர். அவர் இன்னைக்கு வந்து தீக்கால ஒரு முக்கிய பொறுப்பாளராக இருக்காரு. வெளியே தெரியாம இருக்காரு, வெளியே அதிகமா அவங்க வந்து காமிக்காம இருக்காங்க. என்னைக்காவது வரலாம். இது வந்து இது அதிகாரப்பூர்வமா அறிவிச்சுட்டு, ஆனால் அவர் வந்து வெளியே பெருசா ஒன்றும் தெரியாத அளவுக்கு அவர் வந்து தலை காமிக்காம இருக்காரு. அவர் என்னைக்கு உள்ளுக்குள்ள கொண்டு வருவாங்க, பெரிய அளவுல கொண்டு வந்து நிறுத்துவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக அவர் வரப்போறாரு, அது பண்ணுவாரு. சோ இப்படிப்பட்ட வீரமணி இன்னைக்கு நேத்து இல்லைங்க, இன்னைக்கு நேத்து இல்ல, வீரமணி வந்து பலகாலமாக இந்த மாதிரி பண்ணி கொண்டு தான் இருக்காரு. இதெல்லாம் வந்து பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறதான கொள்கை அப்பவே விட்டுட்டாங்கன்னு நான் சொல்றேன். நீங்க வந்து இன்னைக்குதான் கொள்கை விட்டாங்க அப்படிங்கிறீங்க. கொள்கை இன்னைக்கு விடல, பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கொள்கை விட்டுட்டாங்க அப்படிங்கறதா நம்மளுடைய குற்றச்சாட்டா இருக்கு. அக்னி நான் வந்து இன்னைக்கு விட்டுட்டாங்கன்னு சொல்லல, ஒரு மாற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அது அதிகமாக மாறுது. அது எப்படி அதிகமா மாறுதுன்னா, கடவுள் மறுப்பு கொள்கையிலும் சாதி ஒழிப்பிலையும் தீவிரமாக இயங்கி கொண்டிருந்த பெரியார் இயக்கம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திட்டு வந்து இன்னைக்கு பகிரங்கமா அம்பலப்பட்டு நிக்குது. நான் வந்து இன்றுதான் மாறி இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. நீங்க சொல்றீங்களா, உதாரணத்துக்கு அந்த கிறிஸ்தவ இது விஷயம் சார்ந்த இதெல்லாம் நடந்தது, அந்த இது வாழ்த்தினகரன் விவகாரம், அது நானும் விமர்சனம் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது வந்து வீரமணியுடைய தனியான சுயேட்சையான செயல்பாடுகள் எல்லாம் அவரு சர்வாதிகாரமாகத்தான் அந்த இயக்கத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டு இயங்க ஆரம்பிக்கிறார். இதை வந்து மணியம்மை இருந்த காலகட்டத்துல இருந்தே அவரு தன்னுடையாக்கி எல்லாத்தையுமே தன்னுடையாக்கி அதுக்கேற்ற மாதிரி இயங்க ஆரம்பிச்சிட்டார். பெரியார் வாழ்ந்த காலத்துல பெரியார் மணியம்மையை தான் நியமிச்சிருக்காரு. ஆனா மணியம்மையை தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வச்சிருந்து ஒட்டுமொத்தமாக சொத்துக்களை பாதுகாக்கிற பொறுப்பை வந்து தனது உடைமையாக்கியதுல இருந்து கிரிமினல் வேலை செஞ்சிருக்காரு வீரமணி. அப்படி இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்தில இருந்தே அவர் ஒரு கொள்கைவாதியாக இருந்தாக்கா அந்த கொள்கையில ரொம்ப தெளிவாக இன்றளவுக்கு இருக்கணும். இப்ப 95 வயது நிறைவடைகிற வீரமணிக்கு அதுல வந்து கொள்கையில தெளிவு இருக்கணும். இவர் வந்து தான் இந்த செஞ்ச இந்த பிராடுத்தனங்களை வேற சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அது சில விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாது. இப்ப வீரமணியுடைய மனைவியுடைய கைகள் பார்த்தா எரிஞ்ச நிலையில இருக்கும், கையெல்லாம் எரிஞ்சிருக்கும், தீக்காயங்கள் இருக்கும். அது எதுக்குன்னு காரணம் வந்து ஓரளவுக்கு வீரமணிக்கு நெருங்கி இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் இப்ப பேச ஆரம்பிச்சாக்கா அது வேற மாதிரியான இருக்கும். அந்த விவகாரத்தை வந்து இப்ப நம்ம அடுத்த வருஷம் இந்தியாவுக்குள்ள வரணும். எனக்கு வேற சில விஷயங்கள் இருக்கு. அந்த விவகாரத்தை வந்து சட்ட ரீதியாக போகாம தடுத்தவர் வந்து கருணாநிதி. அப்ப இவர் வந்து வீரமணி வந்து தீவிர விசுவாசம் வந்து காட்ட வேண்டிய நெருக்கடி வந்து அவருக்கு உருவாகுது. அப்பொழுதுல இருந்தே அவருடைய நிலைப்பாடு மாற ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஆக இவர்கள் கூட்டு களவாளிகள் மாதிரி, நான் வந்து உன்னை கொண்டாடுறேன், நீ என்ன கொண்டாடு, ஆனா நமக்கு பெரியார் பிழைப்பு வாதத்துக்கு தேவைப்படும் அப்படின்ற அளவுக்கு தான் இவங்க பயணிச்சிட்டு இருக்காங்க. இல்ல இது இப்படிதான், இதுதான் உண்மை. அதாவது வந்து நீங்க ஒரு பேச்சு சொன்னீங்க, சர்வாதிகாரியாக செயல்படுகிறார் சொன்னீங்க. அது வந்து பெரும்பாலும் நம்மளே கண்ணில் பார்த்துருக்கோம். அது வந்து உண்மைதான். அங்க இருக்கக்கூடிய பெரியார் திடலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள், உதாரணத்துக்கு கலிப்புங்கொண்டன் ஐயா, அவரை சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும். அவரு வரைக்குமே எல்லாமே அடிமை மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு வார்த்தையும் கூட மீறி பேச மாட்டாங்க. அடிமைகள் சொல்லுங்க, அடிமை மாதிரி எல்லாம் கிடையாது. எங்க அவரை மீறி எதுவுமே செய்ய முடியாது. மீறி செய்யறவங்கள வெளியேற்றிடுவாங்க. அப்படி பல பேர் வெளியேற்றிருக்காங்க. அதுல ராமகிருஷ்ணன் தோழர் உட்பட, குளத்திருமணி உட்பட பல பேர் அடங்குவாங்க. இப்ப அப்படி வெளியேறுவதற்கு முன்பு இவர் யார் நம்மளை வெளியேற்றுவதற்கு? நாம இந்த திடலை நாம கைப்பற்றணும். இது வீரமணி சொத்து கிடையாது, இது பெரியாரின் சொத்துன்னு பேசியவர் ராமகிருஷ்ணன். இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒரே இதுல படகுல பயணிச்சு கொண்டு இருக்காங்கல்ல ரெண்டு பேருமே. இன்னைக்கு அவங்க மட்டும் இல்ல, யார் எதிர்த்து பேசுனாங்களோ அவங்க எல்லாமே ஒரே படகுல பயணிச்சு கொண்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டா, இப்ப வந்து கோவையில நடந்த ஒரு விழால
ஜிடி நாயுடு மேம்பாலம் அப்படின்னு வைக்கப்பட்டது. அது வந்து சரி திமுக தான் வச்சதுன்னு பார்த்தோம்னா, திமுக வந்து அவங்களோட கொள்கைக்கு எதிராகவே, அவங்க ஜியோக்கு எதிராகவே வந்து அந்த பெயரை சூட்டினாங்க. அந்த திராவிட கொள்கைகளை கை விட்டுட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது. அப்படி விட்டாலும் இவர்கள் வந்து அதற்கு அத்தனை பேருமே, அதாவது கு ராமகிருஷ்ணனும் சரி எல்லாம் ஏற்றுக்கொண்டு இருந்தாங்கல்ல, கி வீரமணியும் சரி, ராஜேந்திரன் சரி, கொளத்தூர் மணி சரி, எல்லாருமே இதுக்கு வந்து ஆமா ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்க சொல்றாங்களே. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஜாதியை ஏற்றுக்கொண்டார்கள், திகாரங்க ஜாதி ஏற்றுக்கொண்டாங்க. இது சார்ந்து நம்ம பார்க்கும் பொழுது மிக சமீபத்துல நம்ம இந்த உங்க சேனலை தான் நம்ம பேசணும்னு நினைக்கிறோம். இந்த நாயுடு மேம்பால விவகாரம் சார்ந்து நம்ம ஏற்கனவே ஒரு நேர்காணல் பண்ணியிருக்கோம். அந்த டைம்ல நம்ம பேசிட்டு இருந்த டைம்ல வந்து திராவிடர் விடுதலை கழகம் எந்த இதுவும் பதிவு செய்யல, தங்களுடைய கருத்தை வந்து பதிவு செய்யல. ராமகிருஷ்ணன் வந்து ஆதரவு தெரிவிச்சு போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுல வந்து ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா பிராமணால் ஹோட்டல் என்றத வந்து அந்த பிராமணால் என்ற சாதி பெயரை வந்து நீக்கணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்திய பெரியார் இயக்கம் இன்று வந்து நாயுடு சாதி மேம்பாலத்துக்கு வந்து போஸ்டர் போட்டுருது. அதுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிற மாதிரி ராமகிருஷ்ணன் அந்த போஸ்டர்ல சாதி பேர் எடுத்து போட்டு விளம்பரப்படுத்துறாரு. அது சார்ந்து பெரியார் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இன்றளவுக்கும் பொது தளத்துல ஒரு வார்த்தை விவாதத்துக்கு உட்படுத்தல. கேட்டாக்கா எதிரி உள்ள வந்துருவான்னு. உங்க எதிரி உங்க கருத்தியலுக்குள்ள நுழைந்து உங்களையே மாத்தி வச்சிருக்கான். நீங்க இதுக்கு மேல இன்னொரு புது எதிரி வந்து வெளியில இருந்து வரப்போறது இல்ல. வீரமணி, ராமகிருஷ்ணன், கொளத்தூர்மணி எல்லாமே இது ஒரு வகையான இப்ப சனாதனம் என்றது பாஜகவுல இருக்கும், RSSல இருக்கும்னு இல்ல. அது ஊடுருவி இன்னைக்கு பெரியார் இயக்கத்துல சாதியத்தை ஏத்துக்கிற மனநிலையே அவங்களுக்குள்ள உருவாக்கிக்கிறதுனா உங்ககிட்ட தான் இருக்குனாக்கா, இன்னொரு இது இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். 4வது பெரியார் இயக்கம் உருவாக்கிற மாமணி அமுதன், தந்தை பெரியார் திராவிட கழகம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து இந்த நாயுடு மேம்பாலத்துக்கு சாதி பெயரை வச்சதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அவரு பதிவு போட்டிருக்காரு. சரிங்களா? அவர்கிட்ட நிறைய முரண்பாடுகள் இருக்கு. இந்த விஷயத்துல அவர் கொள்கை ரீதியா சரியா செயல்படுறாரு. ஆனா விடுதலை ராஜேந்திரன் RSS குறித்து ஒரு பெரிய புத்தகம் எல்லாம் எழுதிய அந்த நபர், ஒரு திவிக பொதுச் செயலராக இருக்கிற அவர் வந்து ஒரு என்ன சொல்றாருன்னா, நாயுடு பெயர் அடையாளமே தவிர சாதி அடையாளம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அது வந்து திவிகாவின் பத்திரிகையில வந்து வந்திருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் சொல்றாங்க நாயுடு வந்து சாதி பெயர் கிடையாது, அது ஒரு இனத்தோட அடையாளம்னு. ஆனா பலிஜா, பேஸ்த, போயர், எக்காரி, கவரா, ஈட்டிகா நாயுடு, கொல்லா, கலிங்கி, காப்பு, முத்திரியர், வேலம அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்குள்ள இவ்வளவு பிரிவுகள் இருக்கு. தமிழ்ல வந்து இந்த நாயுடு ஜாதியை சார்ந்தவர்களை நாயக்கர்னு அழைக்கிறாங்க. அப்போ இவர் வந்து இந்த விடுதலை ராஜேந்திரன் இது வந்து ஒரு சாதி அடையாளம் இல்லைன்னு சொல்றாரு இல்லையா. இதே வார்த்தைய பாரிசாலன் என்பவர் ஒரு தமிழ் தேசியவாதியாக இருந்தவர் ஒரு காலகட்டத்துல தமிழ் இனத்துக்கு சில தமிழ் இன குடிகள் கிட்ட அவரு சில பேர்கள்லாம் சொல்லி விவாதம் பண்ண பொழுது இந்த பெரியாரிஸ்டுகள் மூர்க்கமா கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. இது ஒரு வகையான நவீன சாதி ஊடுருவல் உள்ள நுழைஞ்சுக்குதுன்னு. இப்ப இதே கருத்தை பாரிசாலன் பேசிய கருத்தை வந்து விடுதலை ராஜேந்திரன் வெளிப்படுத்துறாரு. அதே மாதிரி சுபவி என்பவர் கருஞ்சட்டை பதிப்பகம்லாம் வச்சு நடத்துற தன்னை கருஞ்சட்டைக்காரராக அறிமுகப்படுத்துகிற சமூகத்துல பேசி கொண்டிருக்கிற நபர், எனக்கு நாயுடு என்றால் விஞ்ஞானிகள் தான் நினைவுக்கு வருகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட புத்தகத்துல ஐயர் என்றால் நல்லவர்கள் அப்படின்னுவாங்கல்ல, ஒரு பாட புத்தகத்துல வரும் இல்லையா, ஐயர் என்றால் நல்லவர். அப்ப இனிமேட்டு தமிழக அரசு, ஏன்னா இவர் தான் சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவரா இருக்காரு இல்லையா, நாயுடு என்றால் விஞ்ஞானி போட சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குதுன்னா அந்த கருத்து மீதான விமர்சனம், எனக்கு பேசிட்டு இருக்கவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாரும் முட்டாளாக கிடையாது. எல்லாரும் மாற்று கருத்திற்கோ சிந்திக்கிறவங்க, ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு வகையில சிந்திப்பாங்க. தாங்கள் சிந்திப்பது மட்டுமே மிக சரியானது, நாங்கள் மட்டுமே அறிவாளிகள், நாங்கள் மட்டுமே பகுத்தறிவாளிகள், நாங்கள் சொல்வதை மட்டும்தான் தமிழக மக்கள் கேட்க வேண்டும் என்ற மனநிலை இன்று பெரியாரிஸ்டுகள் உலரவும் பிதற்றவும் ஆரம்பித்திருக்கார்கள்னா இவர்களுடைய மனம் அந்த அறிவு முதிர்ச்சி என்று கேள்விக்குரிய. இல்ல நான் அப்படி நினைக்கல. ஏன்னு கேட்டா இப்ப வந்து மொழி வழியாக நீங்க பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து வீரமணி
கு ராமகிருஷ்ணன், விடுதலை ராஜேந்திரன், அப்புறம் வந்து இன்னும் மற்றவர்கள் முக்கியமான தலைவர்கள் யார் யார் சொல்றீங்களோ அவர்கள் எல்லாருமே வந்து தெலுங்கு இனத்தை சேர்ந்தவர்கள். சரிங்களா? அந்த நாயுடுங்கிறது வந்து தெலுங்கு இனத்தை தான் குறிக்கும். தெலுங்கு பேசுறவங்க தான் நாயுடுகள் வந்து தெலுங்கு பேசுறவங்க தான். அதனால அவங்க எல்லாம் ரொம்ப க்ளோஸா அவங்களுக்குள்ள இருக்காங்க. அப்படிங்கறதா வந்து அந்த இனத்தை அவர்கள் விட்டு கொடுக்கல, அவர்களோட இனத்தை விட்டு கொடுக்கல அப்படிங்கறதா நம்மளோட கருத்தா இருக்கு. அப்ப இன வழியாக நீங்க வந்து அவங்க வந்து அதாவது சாதிங்கிறது அவங்க வந்து இல்ல இனத்துல இருக்கக்கூடிய சாதி. ராமகிருஷ்ணன் பதிவு போட்டிருக்காரு இல்லையா, அது கீழே வந்து நாயுடு மகாசபை சங்கம் வந்து வாழ்த்து சொல்லுது. அவங்க வந்து தமிழ்நாட்டுல சாதி சங்கமாக தங்களுடைய பெயரை வந்து அமைப்பு பெயரை ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது திருமணம் மையம் வச்சு நடத்துறாங்க. இந்த சாதிக்கு இந்த மக்களை இந்த மணமகள் தேவை அப்படின்னு தான் அறிவிப்பு செய்யறாங்க. இப்ப முக்குளத்தோர்னு சொல்றாங்க இல்லையா, இப்ப இந்த விஷயத்துக்கு வாங்க. முக்குளத்தோர்ல போது முத்துராமலிங்க தேவரை நீங்க பாத்திருப்பீங்களா? முக்குளத்தோர்ல எத்தனை பிரிவுகள் இருக்கு? அவங்கள அது ஒரு இனம் சொல்ல முடியுமா? இல்ல இனப்பற்று. நான் வந்து அவர்கள் வந்து சாதியை தான் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இனப்பற்று காரணமாக சாதிப்பற்று அதான் இனப்பற்றின் காரணமாக சாதியை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நம்மளுடைய இதா இருக்கு. இனத்தை வந்து விட்டு கொடுக்காம அதற்காக சாதியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கறதா வந்து அதனாலதான் இந்த இது வந்து தெளிவா காமிக்குது நம்மளுக்கு. அவர்கள் வந்து சாதியை ஏற்றுக்கொள்றது 2010 சீமான் புதியதாக கட்சி உருவாக்குற காலகட்டத்துல அவர்கள் இதை முன்வைத்து நீங்க சொன்ன இதே வார்த்தையில முன்வைத்து பேசும் பொழுது எனக்கு அது மாற்று கருத்து இருந்தது. நான் வந்து இனவாதம் மாதிரி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நாம் தமிழ் கட்சியை கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தேன் 2010 சொல்றேன். ஆனா காலப்போக்குல நிறைய விஷயங்கள் கவனிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, இப்ப கருணாநிதியுடைய 2வது மனைவி ராஜாத்தி பாத்தீங்கன்னாக்கா ஒரு நிகழ்ச்சி மேடையில பெரியாரிஸ்ட் சொல்றாரு. ஒரு பெரியாரிஸ்ட் சொன்ன தகவல், முன்னாள் பெரியாரிஸ்ட், இந்நாள் பெரியாரிஸ்ட் கிடையாது. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ராஜாத்தி தெலுங்கு மொழியில தான் பேசுறாங்களாம். நிறைய வைகோ வீட்டுல தெலுங்குல தான் பேசிப்பாங்களாம். நிறைய பேர் தெலுங்குல தான் பேசுறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல தான் இருக்கீங்க, தமிழ் பற்று மாதிரி காட்டுறீங்க, தமிழ்நாட்டுல இருந்து அரசியல் பண்றீங்க. இதைத்தான் தமிழ் தேசியவாதிகள் கேள்விக்குட்படுத்துறாங்க. இப்ப ஒன்னும் இல்ல, அதான உண்மை அதானே, உண்மைதான் சொல்றாங்க. இப்ப வைகோ வீட்டுல வந்து தெலுங்கு தான் பேசுறாங்க, எல்லாருக்கும் தெரியுமே. தெலுங்குன்னு சொல்லி அவங்களை கடுமையா விமர்சனம் பண்ண பொழுது 2வது ஒரு சாதி பற்றாளரா இருக்காங்கன்ற ஒரு காரணத்தில் தான் அங்க இருந்து பெரியார் திராவிட கழகம் உடைந்து திராவிடர் விடுதலை கழகம் உருவாகுது. இன்னைக்கு வந்து வெளிப்பட்டுட்டார், அம்பலப்பட்டுட்டார். ஆனா அன்றைய காலகட்டத்துல நம்ம எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கோம் பாருங்க. நாமளே நாம எவ்வளவு முட்டாள்னு சொல்லாதீங்க. நீங்க வேணா முட்டாளா இருந்தீங்க. நாங்கெல்லாம் ஆரம்பத்துல இருந்து தெளிவா தான் இருக்கிறோம். ஆரம்பத்துல இருந்தீங்க இல்லையா? ஆரம்பத்துல அந்த இதுல நாங்க வந்து பெரியார் வழி வந்த இதுலதான் கொஞ்சம் வந்து நாங்கெல்லாம் இருந்தோம். அதுக்கு பின்னர் வந்து நான்லாம் சிறுவன்லயே வந்து நாங்களாம் தமிழ் தேசியத்துக்கு வந்தாச்சு. நம்ம வந்து அப்புறம் அதோட கொள்கைகள்ல வந்து பெரியாரோட கொள்கைகள் சிலதை ஏற்றுக்கொண்டோம், சிலதை ஏற்றுக்கொள்ள, அவ்வளவுதான். இப்ப வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து அவங்க கூட கவனிச்சீங்க. நீங்க உங்களுக்கான அரசியல்ல நீங்க தெளிவா இருந்தீங்க, தமிழ் தேசியம் சொல்றீங்க. இப்ப நான் வந்து வெளிநாட்டுல இருக்கோம். நம்ம வந்து சாதி ஒழிப்பு கொள்கைக்காக மட்டும்தான் பெரியாரை முதன்மைப்படுத்துறோம். பெரியாரையும் அம்பேத்கரையும், பெரியாரை மட்டும் கிடையாது. ஆனா பெரியார் ஏற்றுக்கொண்ட அந்த காலகட்டத்திலேயே நான் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ண, அண்ணாவை என்னால ஏற்றுக்க முடியாத இருந்தது. பெரியார் மேல மணியம்மை திருமணம் சார்ந்தது அல்லது பெண்ணியம் சார்ந்த இதுல பெரியார்ல போதாமை இருக்குதுன்றத நான் பேசியிருக்கேன். வர்க்க அரசியல் அதுல இல்ல அப்படின்றதுலாம் நான் உணர்ந்து, அதுக்கு முன்னாடி நான் வந்து மார்க்சியம் கம்யூனிஸ்டியம் பார்த்துதான் எனக்கு ஒரு தெளிவான பார்வை இருந்தது. ஆனா இந்த நான் சொன்ன குறிப்பிட்ட அந்த தோழர்கள் லூலு விவகாரத்துல குளத்தூர்மணி அம்பலப்பட்டார். இந்த நாயுடு சாதி பற்று சுயசாதி பற்றுல இப்ப இவரு ராமகிருஷ்ணன் அம்பலப்பட்டிருக்காரு. இப்ப நம்ம ஒரு சம்பவம் சில விஷயங்கள் நம்ம உணர்த்தும் பொழுது நம்மளுடைய முடிவை வந்து மாத்திக்க முடியும். நம்ம ஆரம்பத்துல இருந்தே ஒரு தெளிவான யார்கிட்டயுமே பேசக்கூடாது, யார்கிட்டயுமே எதுவுமே எந்த கோட்பாட்டையும் நட்பு வைத்துக் கொள்ளக்கூடாதுனாக்க நம்ம செயலற்று இருப்போம். அக்னி ஒரு இப்ப நானே கூட நான் தொடர்ந்து உங்ககிட்ட இடதுச்சாரிய நிலைப்பாட்டுல இருந்து என்னுடைய கருத்தை நான் தொடர்ந்து வலியுறுத்தி இந்த சமூக ஊடகங்களை பேசிட்டு இருக்கேன். நானு வரும் காலத்தில் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நான் பேச ஆரம்பிச்சா இதுவும் முடிஞ்சதுனாட்டு ஒதுக்கி வச்சுட்டு கடந்து போகும் சமூகம். ஆனா நான் வந்து நின்று பேசிட்டு இருக்கேன். என்னால என்ன மாத்திக்க முடியாது. நம்ம வந்து நம்ம பொருளாதாரத்துக்காக நோக்கி இந்த சமூகத்துக்கு மக்களுக்காக
பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி கிடையாது. நாம வந்து பிரான்ஸ்ல வந்து என்னுடைய ஏதோ ஒரு வகையில சமூகத்துல வந்து ஒரு விழிப்புணர்வு வடிவமாக எனக்கு தெரிந்த உங்க சேர பிராடுத்தனங்களை அரசியல் படுத்திட்டு இருக்க, அந்த கோட்பாடு ரீதியா கேள்விக்குட்படுத்திட்டு இருக்க நம்ம பேசிட்டு இருக்க விவாதங்கள் அவதூறு கிடையாது. நம்ம வந்து பொதுவான விஷயமா பேசிட்டு இருக்கிறோம். இப்போ இப்போ வந்து நீங்க வந்து அதாவது நம்ம வந்து இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து பேசணும். அந்த ரெண்டு முக்கியத்துவ விஷயத்திலையும் இப்போ வந்து பெரியார் வெளிவந்த அந்த தீகா வந்து அம்பலப்பட்டு விட்டது. திமுக எப்போ அம்பலப்பட்டது, தீகாவும் மொத்தமாக அமலப்பட்டு விட்டது. இப்போ நீங்க வந்து இத்தனை நாளாக பெரியார் வாதியாக இருந்த நீங்கள் இன்றைய வந்து அதை இனிமேல் அதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து வெளியே வந்துட்டீங்க. இப்போ வந்து ஆனால் இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க. இது வந்து இந்த தலைவர்கள் இவங்கெல்லாம் பண்றதெல்லாம் வந்து சரின்னு சொல்லி எல்லாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் இதுக்கு சரியான ஒரு பாடத்தை புகட்டுவார்கள். இது வந்து கண்டிப்பாக கூடிய விரைவில் இதால் நடக்கக்கூடிய ஒரு இதாகத்தான் செயல்பாடாக தான் பார்க்குறோம். இது மக்கள் வந்து கரெக்டாக 1-2 வந்துட்டாங்கன்னு வைங்க, இந்த செய்திகள்லாம் மக்களிடத்தில் போச்சுனாலே மிகப்பெரிய ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி மக்கள் வந்து நகருவாங்க. இவர்களுடைய இது வந்து அம்பலப்பட்டு போயிடுச்சு. இவங்க வந்து இன்னி வந்து பெரியார் திடல் மட்டும்தான் இருக்கும். அதுவும் எத்தனை நாள் இருக்க போகுதுன்னு தெரியல. இந்த இந்த தீக்கால இருக்கவங்களெல்லாம் ஆல்ரெடி எல்லாம் காணாம போயிட்டாங்க. அவர்களை வந்து அம்பலப்பட்டு விட்டாங்க. இனி வந்து இவர்கள் சாதியை வைத்துக்கொண்டு அல்லது வேற ஏதாவது வைத்துக்கொண்டு இனி வந்து காலத்தை கடத்த முடியாதுங்கிறது இந்த ரெண்டு விஷயத்தில் நம்ம வந்து தெளிவாக நடத்திச்சு. இது மக்கள் வந்து முடிவு செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விவாதம் இதோட பிடிச்சிக்கலாம். நம்ம வந்து மறுபடியும் அடுத்த இதுக்கு போவோம். ஏன்னா ஆல்ரெடி கிட்டத்தட்ட 30-40 நிமிஷம் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். மிக சமீபத்துல ஒரு இளைஞர் அருள்மொழியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீங்க எல்லாம் எங்களை தற்குறின்னு சொல்றீங்களே, எங்களை தற்குறியாக மாற்றியது யாரு அப்படின்னா இவர்கள் தான், இந்த பெரியாரிஸ்டுகள், இந்த கருத்தியல் திரிபுவாதம் செய்பவர்கள் தான் இன்றைய இளைய தலைமுறையினரை திசை மாற்றி தமிழ் தேசியம் உயிர்ப்பித்து விடக்கூடாது என்பதுல தீவிரமாக திராவிட அரசியல் பேசி மடைமாற்றம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தமிழ் தேசியம் உயிர் பெற்று வருகிறது. இனி நாம் தமிழ் தேசியத்தை உயர்த்தி பிடித்து பேச வேண்டிய நிலைக்கு பெரியாரிஸ்டுகள் தான் தள்ளி வச்சிருக்காங்க. இந்த நிலைக்கு காரணம் இந்த நாயுடு சாதி பற்றி இதெல்லாம் நம்ம ஒரு காரணமாக முன்வைக்கலாம். ஆனால் இலக்கிய பணியாக பெரியார் மீதான விமர்சனத்தை நான் தொடர்ந்து இலக்கிய ரீதியாக இல்ல அது நீங்க பாத்துக்கங்க. ஓகே, ரொம்ப நன்றி. இந்த விவாதத்துல தெளிவாக நம்ம வந்து இப்போ மக்களிடத்தில் இவர்கள் அம்பலப்பட்டு விட்டார்கள், இங்க இருக்கக்கூடிய தீகா தலைவர்கள் அம்பலப்பட்டு விட்டார்கள்ங்கிறது தெளிவடையுது. இது மக்களை இன்னும் கொஞ்ச நாள் புரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பாக இதற்கான பதிலடிகள் அந்தந்த காலங்களில் மக்களால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது கூடியவர்கள் இவர்களுக்கு வழங்கப்படும். இந்த விவாதத்தில் ரொம்ப நிறைய செய்திகளை சொல்லி நல்லா இது பண்ணியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம். நன்றி அக்னி. வணக்கம்.